கோவை சிங்காநல்லூர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி ஆகியவை ஆகும். இப்பள்ளிகளின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சிறப்பு அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எங்கள் பள்ளி குழந்தைகள் நாசா வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் முதலிடத்தை பெற்று நிற்கிறோம் மாகாணத்திலேயே. இந்த பள்ளியோட முக்கியத்துவம் என்னென்றால் குழந்தைகள் நன்றாக ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டும். இப்பொழுது நம்ம சமச்சீரில் சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் முன்பு போலவே இந்த கல்வி இங்கிலீஷ் பள்ளி படிப்பதற்காக பிரத்யேகமான இங்கிலீஷ் கிளாஸஸ் வைத்திருக்கின்றோம். இந்த பள்ளியின் முக்கியமான சிறப்பு அதுவாகும். பிறகு நாங்கள் முக்கிய சிறப்பு என்னவென்றால் பள்ளி கட்டிடங்களை கட்டிவிடலாம், புதுவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை கொண்டு வந்து விடலாம். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பது மிகவும் கடினம். இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு என்னுடைய மகள் மைத்ரேயி பிரியா அருண் அவர்கள் 26 வருடங்களாக என்னுடன் பாடுபடுகிறார். நிறைய புதுவிதமான கல்வி திட்டங்களை தானே சென்று கற்று நம் நாட்டில் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளுக்கும் சென்று கற்று வந்ததை இங்கு நம் ஆசிரியர்களுடன் பகிர்ந்து மிக நல்ல முறையில் புதுவிதமான மெத்தடாலஜியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். வணக்கம், என் பேர் ஆகாஷ்குமார். நான் 8ஆம் வகுப்புலேருந்து வரேன். நான் இப்போ டீச்சிங் மெத்தடாலஜி பற்றி சொல்ல போகிறேன். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங்னு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரைஞ்சி போட்டு இதுதான் மரம் அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. இது என்னென்னா, மரத்துக்கிட்டேயே கொண்டு போய் இதுதான் மரம், இதுதான் இலை, இந்த இலை ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸீட் மெத்தடாலஜியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு எதுக்குன்னா, சில இடங்களுக்கு டீச்சர்ஸால் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களை ஸ்மார்ட் போர்ட்லேயே போட்டு காமிச்சிருவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸுக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ டீச்சர்ஸ் அதை இங்கேயே எடுத்துருவாங்க. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 50% எஜுகேஷன், 50% ஸ்போர்ட்ஸ் மற்றும் அதுக்கும் மேலே 100% பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. I'm Mrs. Jays Kuruvilla, Principal, Jayendra Saraswati Vidyalaya. நம்ம ஸ்கூல் கேம்பஸில் 2 schools இருக்குது, Matriculation School as well as a CBSE school. Lot of programs we have in our school. Exceed methodology of teaching is what we use for almost all the classes. Along with that, நாங்கள் primary classesல Jolly Phonics ஒரு program இருக்குது. Then lot of programs we have devised on our own. EEP program, LEP program. EEP நாங்கள் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் மைத்ரேயி பிரியா அருண் அவங்க தான் டிவைஸ் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த EEP ப்ரோக்ராமில் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளூயன்சி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் பர்ஃபெக்ட் ரைட்டிங் ஆஃப் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். LEP ப்ரோக்ராம் லாங்குவேஜோட என்ஹான்ஸ்மெண்ட்டை பற்றி அந்த ப்ரோக்ராம். நவ் வி ஆக்சுவலி பிலீவ் இன் ஹார்வர்ட் கார்ட்னர்ஸ் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கும், கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். So to cater to these students with different capabilities, we have various learning centers in a same classroom. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள்.
வணக்கம், என் பேர் பா சுபஸ்ரீ. நான் வந்து இந்த ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஸ்கூலோட கோச்சிங்கை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறனால அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து 3 வகையாக அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோச்சிங், அதேமாதிரி அவங்களுக்கு ஏற்ற கொஸ்டின் பேப்பரும் ரெடி பண்ணுறாங்க. இதனால் எங்களால் நல்ல சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மற்ற ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அதே மாதிரி நாங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டும் வெளியே போகுது. இதனால் எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பற்றியான பயமே வர்றதில்லை. எங்களை விட சின்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் கொடுத்து டம்ப் பண்ணாமல் அளவாக சின்ன போர்ஷன்ஸை கொடுத்து அவங்களுக்கு வீட்டில் டெஸ்ட் எழுதுகிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு நிறையாவே கிடைக்குது. அதுக்கப்புறம் அதே கொஷினை வந்து நாங்கள் டீச்சர்ஸ் முன்னாடி எழுதி காட்டுறனால எங்களுக்கு ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நல்லா தரோவாயிருது. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஸ்கூலோட லேப் ஃபெசிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பயாலஜி இந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மேக்ஸ் லேப் கூட இருக்குது. மேக்ஸுங்கிறது சும்மா ஒரு சாக்கு போர்டு வச்சு சொல்லித்தராமல் மேத்தமெட்டிக்கல் அப்பாரிட்டஸ், அதாவது அபாக்கஸ், அப்புறம் கணித் மாலா, இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் அப்பாரிட்டஸை வச்சு சொல்லித்தரனால எங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாகவே தெரியறதில்ல. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. வணக்கம், என் பெயர் வைபவ். நான் சிபிஎஸ்சியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து இப்போ எங்கள் ஸ்கூலோட கரிக்குலத்தை பற்றி சொல்ல போகிறேன். எங்கள் ஸ்கூல் எக்ஸிட் கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணுது. இதில் வந்து புக்கை லைன் பை லைன் படித்து சொல்லித்தரத்துக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸையே கெஸ் பண்ண வச்சு சொல்லித்தராங்க. கவிதைகள் அப்படின்னாலே நமக்கு எப்போதுமே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சொல்ல முடியுமா? திரைப்பட பாடல்கள் கவிதைன்னு சொல்றாங்க. என்ன ஏதாவது சொல்ல முடியும்? எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? இது போன்ற ஏராளமான பாடல்கள் நமக்கு இருக்கு, திரைப்பட பாடல்கள். ஆனா அது மட்டும் அல்ல, இந்த கவிதை இந்த உலகத்தில் எல்லா இடங்களையுமே வியாபித்து இருக்குது. நம்ம ஒரு மரம் எடுத்தாலும் கூட நம்ம பார்க்கக்கூடிய இலைகள் இருக்குது. பெரியவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல, மிருகங்கள்ல, காடுகள்ல, எல்லா இடங்களையுமே கவிதை இருக்குது. ஒரு குழந்தையோட சிரிப்புல கவிதை இருக்கு. எல்லா குழந்தைங்களும் நான் என்ன ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன்னா, எல்லா குழந்தைங்களும் எங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு போன குழந்தைங்க அத்தனை பேருனாலையும் இங்கிலீஷ் நல்லா சரளமாக பேச முடியுது. அதனால் அவங்க நிறைய நல்ல வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே ஹவ் செட்டில்ட் அண்ட் தேர் டூயிங் வெரி வெல். ஸோ வி ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். எல்லாரும் மாதிரி நாங்கள் ஸ்கூல் இங்கிலீஷ் லேப் எல்லாம் போடலை. நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு இஇபி ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அது அக்கார்டிங் டு த சில்ட்ரன்ஸ் கேலிபர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு.
பிரதீக். நான் 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ வந்து லாங்குவேஜஸ் பற்றி பார்க்கலாம். எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 4 லாங்குவேஜஸ் சொல்லித்தராங்க. தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், அப்புறம் ஹிந்தி. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மட்டும் ஹையர் செகண்டரிஸ்க்கு இருக்குது, எங்களுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக ஹிந்தி எங்களுக்கு சொல்லித்தராங்க. அப்புறம் இங்கிலீஷ்க்காக இஇபியும் தமிழுக்காக எல்இபியும் எங்களுக்கு இருக்குது. இஇபி பற்றி பார்த்தோம்னா இங்கிலீஷ் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இங்கிலீஷில் LSRW அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில். இதெல்லாமே சொல்லித்தரதா இஇபி. அதுவே தமிழில் நா, ரா, ல இதெல்லாமே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லித்தரதா எங்களுக்கு எல்இபி. இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. நாங்கள் இந்த உடற்பயிற்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கின்றோம். எங்கள் பள்ளி அநேக விதமான நல்ல விளையாட்டுகளிலும் மற்ற ஆட்டங்களிலும் அவங்க பரிசுகள் வென்றிருக்கின்றார்கள். ஸ்போர்ட்ஸும் அப்படி தான். அவங்களுக்கு பெஸ்ட் கோச்சஸ் யார் டவுனில் இருக்காங்களோ அவங்கள வச்சுட்டு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா எக்ஸல் பண்ணுறாங்க. ரஞ்சி ட்ரோஃபி வரைக்கும் போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு.
வணக்கம், என் பெயர் நிஷானா, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி நான் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்ல போகிறேன். எங்கள் ஸ்கூலில் கோகரிக்குலர் டேன்னு தனியாக வச்சு எவ்ரி சாட்டர்டே கோகரிக்குலர் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி அன்றைக்கி அந்த சாட்டர்டேஸ் வந்து நாங்கள் லெசன்ஸ் படிக்காமல் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராமுரல் காம்படிஷனில் நிறைய காம்படிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வெஜிடபிள் கார்விங், ஃபேஸ் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், டான்ஸ், மியூசிக்னு இன்னும் பல விதமான காம்படிஷன்ஸ் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கராத்தேயில் எங்கள் ஸ்கூலில் 20 பிளாக் பெல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 8 தடவை சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம், 20 இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்க்கு போய் மலேசியா, சிங்கப்பூர்னு போயிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் பேண்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தனித்தனி கோச்சஸ் வச்சு ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லித்தராங்க. வணக்கம், என் பேர் கௌஷிகா. நான் இங்கே 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். நான் இங்கே ஸ்கூல் கேப்டனாக இருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஸோ லீடர்ஷிப் பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ லீடர்ஷிப்னு எடுத்துட்டோன்னா, இப்போ எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 4 ஹவுசஸாக பிரிச்சிருக்காங்க: டைமண்ட், எம்ரால்ட், ரூபி, சஃபையர். ஸோ ஒவ்வொரு டீமில் உள்ள டீம் ஸ்பிரிட் கொண்டு வராங்க. அவங்களுக்குள்ளே இருக்க திறமை, இது டேலண்ட், இது எல்லாமே வெளிக்கொண்டு வராங்க. ஸோ ஒரு பார்லிமெண்ட்னு எடுத்துட்டோன்னா ஒரு எம்எல்ஏ, எம்பி, இவங்க எல்லாருக்கும் எப்படி ஒர்க்ஸ் அசைன் பண்ணுறாங்களோ அது போல் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் அசைன் பண்ணி அவங்களோட டிசிப்ளின் இதெல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஒரு சொசைட்டிக்குள்ளே போகும்போது ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டிஸ், ரோல்ஸ், டிசிப்ளின் இதெல்லாமே கற்றுக்குறோம். வணக்கம், என் பேர் பிரகதி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் எங்கள் ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூல் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் தான் நம்பர் 1. எங்கள் ஸ்கூல் எங்களுக்கான போதுமான இடவசதி கொண்ட ப்ளே கிரவுண்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கான திறமையான விளையாட்டு ஆசிரியர்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் கேம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட், அத்லெட், இண்டோர் கேம்ஸான செஸ், கேரம் போர்டுன்னு எல்லா விதமான கேம்ஸும் இருக்குது. 2015-16 நடந்த மேட்சஸில் கிரிக்கெட் டீமில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தமிழோட கிரிக்கெட் டீமுக்காக எங்கள் ஸ்கூல்லேருந்து 2 பிளேயர்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் ஒரு கேப்டனாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பிளேயராக இருக்காங்க. ராஞ்சி ட்ராஃபியில் கூட எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு பிளேயர் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. கோயம்புத்தூர் சர்வோதயா சங்கம் நடத்திய கிரிக்கெட் காம்படிஷன்ஸில் அவுட் ஆஃப் 180 சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் நாங்கள் தான் ரன்னர் அப் கப் வாங்கியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் 15 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அத்லெட்டில். இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் பாய்ஸை தவிர கேர்ள்ஸும் எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், என் பேர் சோபனா. நான் இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் ஒர்க் எஜுகேஷன் பற்றி பேச போகிறேன். எங்கள் ஸ்கூலில் படிப்பை தவிர ஒர்க் எஜுகேஷன், லைஃப் ஸ்கில்ஸ், அப்புறம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லாம் சொல்லித்தராங்க. ஒர்க் எஜுகேஷன் என்னென்னா தொழில் சார்ந்த கல்வி. இதில் வந்து கோர் எலக்டிவ்ஸ்னு நாங்கள் படிக்கிறோம். இந்த கோரில் வந்து நாங்கள் பட்ஜெட், ஸ்மால் ரிப்பேர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், ரயில்வே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பற்றிலாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு எலக்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா கார்டனிங், கேட்ரிங், வேதிக் மேக்ஸ், பாட்ரி, டை அண்ட் டை இதெல்லாம் பற்றி நாங்கள் கற்றுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்கில்ஸ்னால் என்னென்னா நம்மளை நாமே சுயமாக மேம்படுத்துவது தான் வந்து லைஃப் ஸ்கில்ஸ். இதில் நாங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து நாங்கள் டான்ஸ், மியூசிக், கொலாஜ் ஒர்க்ஸ், ஃபேஸ் பெயிண்டிங், வெஜிடபிள் கார்விங், ரங்கோலி, இன்னும் நிறையா இது நாங்கள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து எங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருனாலையும் கணக்கும் சயின்ஸும் படிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள எத்தனையோ டேலண்ட் இருக்குது. வெறும் என்ஜினியராகவும் டாக்டராகவும் மாத்திரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதனால் நாங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எல்லா வித டேலண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். வணக்கம், என் பேர் தன்யா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் எங்கள் ஸ்கூலோட என்விரான்மெண்ட் பற்றி பேச போகிறேன். எங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூல்ஸ். நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கே எங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து எங்கள் ஸ்கூல்லே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்டிகுலர்ஸோட கொடுக்குறனால நாங்கள் எங்கள் நோட்ஸுக்கு கவர்ஸ் கூட போட மாட்டோம். அப்புறம் எங்கள் ஸ்கூல் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து ஜாஸ்தியாகி ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டு வருது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்கள் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் எந்த இன்ஸ்டியூட்லேயுமே இல்லாத ஒரு விஷயம் தான் கார்பன் நியூட்ரல். கார்பன் நியூட்ரலுக்காக தான் நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக மரங்கள் வந்து நட்டிருக்கோம். இந்த மரங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாக இனிஷியேட்டிவ் எடுத்து நட்ட மரங்கள் தான் இதெல்லாம். எங்கள் ஸ்கூலில் க்ரீன் சேவர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் கார்டன் பற்றி சொல்லித்தராங்க, டெரஸ் கார்டன் பற்றி சொல்லித்தராங்க, ரேபிட் அஃபாரஸ்டேஷன் பற்றி எங்களுக்கு சொல்லித்தராங்க. இதனால எங்களுக்கு என்விரான்மெண்ட் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுது. வணக்கம், என் பேர் ஜான்விகா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வரேன். இந்த ஸ்கூலோட ஹெல்த்தை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் விளையாடும் போது அடிபட்டுட்டாலோ இல்லை உடம்பு சரியில்லான ஆனாலோ இங்கே ஃபுல் மெடிக்கேஷன் தராங்க. நர்சஸ் வந்து ஸ்கூல் டைமிங் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து வீக்லி 2 விசிட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கு 1000 ரூபீஸ்லேருந்து 1 lakh வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அப்போது கோயம்புத்தூர்லேயே ஃபர்ஸ்ட்டாக கிளினிக் வந்து ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் ஸ்கூல் தான். 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஏஜ் ஃபேக்டர்னாலேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா அதுக்காக சைக்காட்டிஸ்ட் கவுன்சிலிங் தருவாங்க. அப்போது கவர்மெண்ட்டோட ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ்லேயும் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோம். இப்போ நாங்கள் கூட சமீபத்தில் டெங்கு ஃபீவருக்கு நாங்கள் நிலவேம்பு கஷாயம் குடித்தோம். எங்களுக்கு ஐ டெஸ்ட், பாடி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த இயரோட எண்டில் எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸை எங்களுக்கு தருவாங்க. தேங்க்யூ. கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் நெறிகளுடன் குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு ஆரம்ப கல்வி முதல் உயர் கல்வி வரை வழங்கி வரும் அறிவுச் சோலையாய் வானம் தேடும் வானம்பாடிகளின் வாழ்வியல் தரம் உயர்த்தும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகின்றது இக்கல்வி நிறுவனம்.